Hi students, welcome to Bimi Maths. இன்னைக்கு 10th standard mathsல 8th chapter statistics and probabilityல 8.23 பார்க்க போகிறோம். A bag contains 6 green balls, some black and red balls. Number of ஒரு பேக்கில் 6 green balls இருக்குது, கொஞ்சம் black balls-உம் red balls-உம் சேர்ந்து இருக்குது. அப்போ number of black balls is twice as the number of red balls. அப்போ red balls வந்து xன்னு வச்சுட்டோம்னா இப்போ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் வந்து ட்வைஸ் ஆஸ் த நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ். அப்போ 2 into x அதுதான் வந்து பிளாக் பால்ஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ க்ரீன் பால் இஸ் த்ரைஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் பால். இந்த க்ரீன் பாலோட ப்ராபபிலிட்டி வந்து த்ரைஸ் த ரெட் பால். அப்போ அது வந்து 3 தடவை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். பிளாக் பால்ஸ் எத்தனைன்னு கேட்டுக்கிறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போது நம்பர் ஆஃப் க்ரீன் பால்ஸ் வந்து என் ஆஃப் ஜி க்ரீனுங்கிறதுனால அது வந்து ஜின்னு வச்சுக்கிறோம். இப்போ என் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 6. அப்போ லெட் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் இஸ் என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு அது நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் எவ்வளோன்னா ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெட் பால்ங்கிறது எக்ஸு, twice the number of red balls na 2 into x. அப்போ 2x. அப்போ total number of balls n of s equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 6 plus x plus 2x ஆட் பண்ணோம்னா இங்கே 2x plus 4x 3x ஆச்சு. இப்போ 6 plus 3x தான் n of s. இப்போ it is given that p of g வந்து அது probability of getting green ball வந்து thrice the probability of getting a red ball. red ball thrice red ball தான் வந்து probability of getting a green ball. அப்போ 3 into இந்த p of r. p of rங்கிறது red ball. அப்போ இப்போ p of gங்கிறது என்ன, n of g by n of s equal to 3 into இந்த p of rங்கிறது n of r divided by n of s. இப்போ n of g வந்து 6 by n of s வந்து 6 plus 3x equal to 3 into n of r வந்து x by இங்கே n of s வந்து 6 plus 3x. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே நம்ம கண்டுபிடிச்சது. n of g வந்து அது, n of s வந்து 6 plus 3x, இங்கே n of rனா 3 into x. அப்போ இது வந்து n of s வந்து 6 plus 3x. இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 by 6 plus 3x equal to இப்போ 9 by 6 plus 6 by 6 plus 3x equal to 3 into x by 6 plus 3x. இப்போ இங்கே வந்து இந்த 6 by 6 plus 3xஐ இப்படி வச்சுக்கலாம். இங்கே 3 into x 3x அப்படி இருக்கும். இது இந்த சைடு வச்சுட்டு இந்த 6 plus 3xஐ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம்னா என்னாகும், 6 இந்த 6 by 6 plus 3x பாருங்கள், இங்கே 3x இங்கே வச்சுக்கிறோம். இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 6 into 6 plus 3x divided by இந்த 6 plus 3x இருக்கும். அப்போ என்னாகும், இந்த 6 plus 3x வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 3x equal to 6x. இப்போ x equal to 6 by 3. இது கேன்சல் பண்ணோம்னா 3ஆல் இந்த 6ஐ 2 times. அப்போ x equal to 2. இப்போ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் வந்து ட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க, 2 into x. அப்போ 2 into இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 2s are 4. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் வந்து 6 plus 3x. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 6 plus 3 into 2 3 2s are 6. இப்போ 6 plus 6 வந்து 12. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் ஒரு ஈஸியான சம் தான். போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.